வணக்கம் அன்புக்கினி நேயர்களே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தை எப்படி கணிப்பது, ஜாதகத்தை முதல் முறை எப்படி பார்ப்பதுன்னு சொல்லிட்டு அடிப்படை நாம் பார்க்க போகிறோங்க. மேலே இருக்க பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் கால சக்கரம், அதாவது எப்பயுமே ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா மேஷ வீடு, ரிஷப வீடு, மிதுன வீடு, கடக வீடு, சிம்ம வீடு, கன்னி வீடு, துலாம் வீடு, விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அதிபதிகள் இருப்பாங்க. இப்போ மேஷத்துக்கும் விருச்சத்துக்கும் செவ்வாய் அதிபதியாக வராரு. ரிஷபத்துக்கும் துலாத்துக்கு சுக்கிரன் அதிபதியாக வராது. மிதுனத்துக்கும் கன்னிக்கும் புதன் அதிபதியாக வராரு. கடகத்துக்கு சந்திரன், சிம்மத்துக்கு சூரியன், தனுசுக்கும் மீனத்துக்கும் குரு அதிபதியாக வராரு. மகரத்துக்கும் கும்பத்துக்கும் சனி அதிபதியாக வராது. இது எப்பயுமே ஸ்டாண்டர்டானது. நீங்கள் ஒவ்வொரு டைம் இது போகணும் அவசியம் கிடையாது. போக போக உங்களுக்கு அது மனப்பாடம் ஆகிடும். செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் புதனுக்கும் குருக்கும் சனிக்கும் இரண்டு வீடுகள், சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒவ்வொரு வீடுகள். இது எப்படி நியமிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா, கோபக்காரனான செவ்வாய்க்கும் 2 வீடுகள், அழகாக இருக்கும் கிரகம் சுக்கிரனுக்கு 2 கிரகங்கள், புத்திசாலி இவனுக்கு 2 வீடுகள், அறிவாளிக்கு 2 வீடுகள், மந்தமானனுக்கு 2 வீடுகள், தாயான சந்திரனுக்கு 1 வீடு, தந்தையான சூரியனுக்கு 1 வீடு அப்படின்னு நீங்கள் நியமிச்சுக்கலாம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு உதாரண ஜாதகம் நான் பார்க்குறோங்க. 17/10/1997 4:05 PM பிறந்திருக்காரு. கோவை மாவட்டத்தில் பிறந்திருக்காரு. இவரோட பார்த்தீங்கன்னா கும்ப லக்னம், கும்பத்திலே கேது இருக்காரு. 2இல் சனி, 3இல் சந்திரன், 4இல் கிரகம் இல்லை, 5இல் கிரகம் இல்லை, 6இல் கிரகம் இல்லை, 7இல் ராகு, 8இல் கிரகம் இல்லை, 9இல் சூரியன் புதன், 10இல் செவ்வாய் சுக்கிரன், 11இல் கிரகம் இல்லை, 12இல் குரு. இது பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் லைனாக எழுதிக்குவாங்க. கும்ப லக்னம், லக்னத்தில் கேது, 2இல் சனி, ஆனால் 2ஆம் வீடுன்னு சொல்லலாம், 2ஆம் பாவம் சொல்லலாம். 2இல் சனி, 3இல் சந்திரன், 4இல் கிரகம் இல்லை, 5இல் கிரகம் இல்லை, 6இல் இல்லை, 7இல் ராகு, 8இல் கிரகம் இல்லை, 9இல் சூரியன் புதன், 10இல் செவ்வாய் சுக்கிரன், 11இல் கிரகம் இல்லை, 12இல் குரு. எப்பயும் பார்த்தீங்கன்னா இந்த ராகும் கேதுவும் 180 டிகிரியில் இருக்கும். அதாவது கேது 1இல் இருக்கானா ராகு 7இல் இருக்கும், கேது 2இல் இருக்கானா ராகு 8இல் இருக்கும். அதே மாதிரி எப்பயுமே 180 டிகிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் ராகும் கேதுவும் இருக்கும். சரிங்களா? சந்திரன் இருக்கும் வீடு தான் அவரோட ராசி. அப்படின்னா இவர் என்ன ராசியாக இருப்பார்னா மேச ராசியாக இருப்பார். சரிங்களா? அடுத்து வச்சு பார்க்கும்போதுங்க, அதிபதிகள் நமக்கு எப்பயுமே ரொம்ப முக்கியம். இப்போ லக்ன அதிபதி சனி 2இல் இருக்காரு. அடுத்து 2ஆம் வீட்டு அதிபதி, 2ஆம் வீட்டு அதிபதி குரு 12இல் இருக்காரு. 3ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் எங்கே இருக்காருன்னா 10இல் இருக்கார். 4ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் 10இல் இருக்கார். 5ஆம் வீட்டு அதிபதி புதன் 9இல் இருக்கார். 6ஆம் வீட்டு அதிபதி சந்திரன் 3இல் இருக்கார்.
7ஆம் வீட்டு அதிபதி சூரியன் 9ல் இருக்கார். 8ஆம் வீட்டு அதிபதி புதன் அதிபதி 9ல் இருக்கார். 9ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் 10ல் இருக்கார். 10ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் அங்கேயே இருக்கார், 10ல் இருக்கார். 11ஆம் வீட்டு அதிபதி குரு 12ல் இருக்கார். 12ஆம் வீட்டு அதிபதி சனி 2ல் இருக்கார். சரிங்களா? மெயினாங்கிறது லக்னத்திலிருந்து ஆன்டி கிளாக் வைஸ் எப்பயுமே கிரகங்கள் இருக்கும். சரிங்களா? அதாவது லக்னத்தில் என்ன கிரகம் இருக்குது அதெல்லாம் ஒரு வருஷம் எழுதிட்டோம். அதோட அதிபதிகள் இன்னொரு பக்கம் எடுத்துட்டோம். சரிங்களா? இப்போ லக்னத்தில் கேது இருக்குது, அதான் வந்து முதல் ஸ்தானம். அப்படின்னா இவர் வச்சு பார்க்கும்போது ஞானகாரகன் கேது லக்னத்தில் இருக்காருன்னா பார்க்கறதுக்கு வச்சு பார்க்கும்போது ஒரு கிறுக்குத்தனமான முகத்தோற்றமும் முகபாவனை இருந்தாலும் அவர் ஞானம் கொண்டவர், ஞானமாக இருப்பார், அறிவாளியாக இருப்பார். எதிலையும் சற்று யோசித்து முடிவு எடுப்பார். கும்பலக்னமாக இருக்கனால கொஞ்சம் கும்பலக்னத்துக்கு வீட்டு அதிபதி சனியாக இருக்கனால கொஞ்சம் மந்தமாக இருப்பார், அதாவது ஸ்லோவாக இருப்பார், கொஞ்சம் சோம்பேறியாக இருப்பார். சரிங்களா? 2ஆம் வீட்டில் சனி இருக்கார். அப்படின்னா வச்சு பார்ப்போம் வாக்குஸ்தானம், தனம், குடும்பம் அப்படி சொல்லுவாங்க. முன்னாடி வீடியோ நம்ம போட்டிருந்தா பார்த்தீங்கன்னா அதுலேயும் நீங்கள் பார்க்கலாம் என்னென்ன ஒவ்வொரு வீட்டுக்கும் என்னென்ன காரகத்துவங்களுக்கு நம்ம பார்க்கலாம். 2ஆம் வீட்டு வச்சு பார்க்கும்போதுங்க கல்வி, குடும்பம், தனம் சொல்லுவாங்க. அதில் வந்து சனி இருக்கனால இவருக்கு குடும்பம் லேட்டாக தான் அமையும், அதாவது லேட் மேரேஜ் தான் அமையும். சரிங்களா? 3ல் சந்திரன் இருக்கார், 4 கிரகம் இல்லை, 5ல் பார்த்தீங்கன்னா கிரகம் இல்லை, 6ல் கிரகம் இல்லை, 7 ராகு இருக்காங்க. ராகு தோஷம் அவருக்கு இருக்குது. லக்னத்திலையும் 7 வந்து கேதுவும் ராகு இருக்காங்க, ராகு தோஷம் இருக்குது. சரிங்களா? அதாவது 10ஆம் வீட்டில் வச்சு பார்க்கும் சுக்கிரனும் செவ்வாய் இருக்கனால, சரிங்களா? ஏன்னா 10ஆம் வீட்டு அதிபதி 10லே இருக்கார், கூட வச்சு பார்க்கும் சுக்கிரன் இருக்காருன்னா இவர் வந்து சுக்கிரன் சம்மந்தப்பட்ட தொழிலும் செய்யலாம், செவ்வாய் சம்மந்தப்பட்ட தொழிலும் செய்யலாம். சரிங்களா? இதை பார்த்தீங்கன்னா கிரகங்கள் ஒவ்வொரு இடத்துல உட்காரனால நீங்கள் வந்து புக்ஸை ரெஃபர் பண்ணலாம், கூகுளை தேடலாம். மெயினாக நீங்கள் புக்ஸுக்கு ரெஃபர்ஸ் பண்ணாலும் உதாரணத்தை நீங்கள் பார்க்க அனுபவம் வர வரதை வச்சு பார்க்கும்போதுங்க உங்களுக்கு தெளிவான ஒரு பலன் கிடைக்கும். இது வந்து மினிமம் வச்சு பார்க்கும்போது ஒரு 5 வருஷமாச்சும் ஆகும் தெளிவான உங்களுக்கு ஒரு பலன்கள் கிடைக்கிறதுக்கு. சரிங்களா? இது வந்து பழக்க பாலும் புளிக்கும் சொல்கிற மாதிரி நீங்கள் பழக ஜோதிடம் உங்களுக்கு எளிமையாகவும் அழகாகவும் பலன் சொல்கிறவங்களுக்கு ஒரு ஈஸியாகவும் இருக்கும். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஜோதிடரை பற்றி அடிப்படையான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம்.